ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்க ப்ரூனை நாட்டில் தமிழ் கல்ச்சுரல் நைட் ப்ரோக்ராம் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே ப்ரூனேயில் தமிழ் ஃபங்க்ஷன்னு சொன்னால் இது கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் தான். எவ்ரி இயர் இது கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே சிரியான்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் கண்டக்ட் பண்ணுறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது போய் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அதிகமாக யாரையும் தெரியாது, பட் இப்போ எனக்கு 1-2 பேர் தெரியும் எனக்கு. ஸோ ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், நிறையா டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அப்புறம் சிங்கிங் இருக்கும், ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ தியாலினி கிளம்பியாச்சு, ஹஸ்பண்ட் கிளம்பியாச்சு, எல்லாருமே கிளம்பிட்டோம். 3 o'clock ஃபங்க்ஷன். ஆல்ரெடி இப்போவே 3:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறீங்க. நான் அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குது அதெல்லாமே உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 28 இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. தமிழ் கல்ச்சுரல் நைட் 2026. இங்கே சிரியான்ற ஒரு பிளேஸில் இருக்க ஒரு ஹோட்டலில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய அழகாக கோலம் போடுவாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் வெல்கம்க்கு ஒரு பெரிய அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் வைப்லேயே வெளியில் என்ட்ரன்ஸில் இப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே இந்த ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு சீஃப் கெஸ்ட்டில் ஒருத்தவங்க யாருன்னா கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஹெட்டு தான் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய ஹாலில் நடந்துச்சு. அவ்வளோ தமிழ் பீப்புள் இருந்தாங்க. ஏதோ நம்ம தமிழ்நாட்டிலே ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அழகாக அவங்கள வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது குட்டி குட்டி பாப்பாங்கெல்லாம் இந்த பரதம்க்கு காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு அழகாக வந்துட்டு இருந்தாங்க. ப்ரூனேயோட நேஷ்னல் ஆந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த தமிழ் கல்ச்சுரலில் 2026 ஒரு பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா, இது முழுக்க முழுக்க இந்த கேர்ள் எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் அதை ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுற விதத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுலாம் ஓப்பன் பண்ணாங்க, ஒரு பேனர் மாதிரி. அந்த பேனரில் கேர்ள்ஸ் எவ்வளோ பவர், அவங்களுக்கு எவ்வளோ வாய்ஸ், அவங்க எல்லாமே பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய கேப்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுதான் அந்த பேனரோட க்ளோஸ்அப் வியூ. இதில் ஐ எம் பவர்ஃபுல், அதுக்கப்புறம் மை வாய்ஸ், மை பவர், மை ஃப்யூச்சர், அந்த மாதிரி நிறைய எழுதியிருந்தாங்க. Tamil language. We shall now proceed with Tamil Thai Varthu. May we kindly request everyone to rise for and stand for Tamil Thai Varthu. Tamil Thai Varthu இசைக்க உள்ள அனைவரும் அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்து ப்ரோக்ராம் தான் நடந்துச்சு. தமிழ் தாய் வாழ்த்து நடந்ததுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் ஔவையார், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் அவங்கள பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் நடந்துச்சு. தலைமுறைகளை இணைத்து தமிழ் மொழியின் தாயாக விளங்கும் தமிழ் தாய் இன்று ஒரு சிறப்பு பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த ஔவையார் வீரத்திற்கும் விடுதலை போராட்டத்திற்கும் அடையாளமாக விளங்கிய வேலு நாச்சியார் இது 3 காலங்களின் சங்கம். அறம், வீரம், பண்பு, புதுமை ஆகிய 4ஐயும் ஒரே மேடை. அவை போற்றி கொண்டாடிய ஔவையாரே, நீ எழுதிய ஆத்திச்சூடி, குன்றைவேந்தன், மூதுரை ஆகியவை தலைமுறைகளை வழிநடத்துகின்றன. தமிழே தாயே நன்றி. வேலு நாச்சியாரே வருக வருக. அன்னையே வணக்கம். உமது மண்ணில் பிறந்த மகளாக இருப்பதே எனக்கு பெரும் பாக்கியம். என் வாழ்வு இந்த தமிழ் மண்ணும் நாட்டையும் மொழியையும் பண்பாட்டையும் ஒருபோதும் விட்டுவிடாமல் இதயம் பிடித்து வாழுங்கள். உன் தியாகமும் வீரமும் என்றும் தமிழர்களின் இதயங்களில் வாழும்.
அதுக்கப்புறம் நிறைய உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சிங்கப்பண்ணை சாங்குக்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மக்களே, அடுத்த சில மணி நேரத்திற்கு உங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட், எக்ஸைட்மெண்ட், சிரிப்பு, சிந்தனை மற்றும் கலாச்சார விருந்து காத்திருக்கிறது. We begin our cultural performance and our first performance of this evening take us into the world of அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பாட்டெல்லாம் பண்ணாங்க. அவங்களோட அந்த வாய்ஸில் அந்த பாட்டெல்லாம் கேட்குறக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ட் இருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டி குழந்தைங்கள்லாம் பரதம் பண்ணுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்களோட இந்த இவ்வளோ சின்ன வயசில் இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு நம்ம கூட சின்ன வயசுலலாம் டான்ஸ் பண்ணியிருப்போம். எப்படியும் கண்டிப்பாக வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துருப்போம். ஆனால் இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக அந்த பரதநாட்டியம் எக்ஸ்ப்ரெஷனோட Arushi Rajesh Kannan. Jeeva Pratiksha Rajesh Kannan. We'll give them a big round of applause. அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு அப்புறம் இந்த யோகா நடந்துச்சு. யோகா மாஸ்டர்ஸ் வந்து இவங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி இவங்க வந்து யோகாசனம்லாம் பண்ணாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது யோகா பண்ணியிருக்கேங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூலில் படித்தேன். அப்போ நான் வந்து யோகா கிளாஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் வந்து கம்பல்சரி யோகா. அப்போவும் நான் வந்து யோகா கிளாஸ் 1 இயர் போனேன். பட் இப்போ வந்து எனக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யோகா பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்துச்சு. தமிழ்நாட்டின் முதல் பெண் IPS அதிகாரியாக 1926ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தார். காவல்துறையில் பல உயரிய பதவிகளில் பணியாற்றினார். சென்னை துணை காவல் ஆணையர் PPIG நிறுவனராக பதவி பெற்றார். இந்தியாவின் முதல் பெண் விமானி. திருமணத்திற்கு பிறகு உஷா விமானம் ஓட்ட கற்றுக்கொண்டவர். தனது 22வது வயதில் விமானி உரிமத்தை பெற்றார். உலக சாதனை பயணம் கனவு. இதுக்கப்புறம் நிறைய சினி டான்ஸ் தான் இருந்துச்சு. ப்ரோக்ராம்ஸ் நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நல்ல சாங்ஸ்க்கு நல்லா ஆடினாங்க. ஆனால் அந்த சாங்ஸ்லாம் அதில் போட முடியாது, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும். உங்கள் யாருக்காவது இது என்ன சாங்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கேங் இருக்காங்களே பாட்டு பாடினாங்கங்க, அவ்வளோ வைப்புங்க. அதுலேயும் வந்து இந்த விஜய் சாங்லாம் பாடும்போது பின்னாடி இருந்து அவ்வளோ சத்தம். இந்த ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடின எல்லா சாங்குமே செலெக்ஷன் செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பாட்டு எதுவாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து தியாலினிக்கு வந்து ரொம்ப இந்த சவுண்ட் இருக்க பிளேஸ்லலாம் அதிகமாக அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப சவுண்ட் இருந்தால்.
நாங்களும் சமாதானம் பண்ணுறோம், உள்ளே உட்கார வைக்கிறோம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில் நடந்துட்டு இருந்தோம். இந்த குட்டி பசங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த கோலம் போட்டிருந்தாங்க. அந்த கோலத்தவே வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. இந்த மியூசிக் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, காஞ்சனாவோட பாட்டு தான். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த காஞ்சனா சாங்குக்கு ஆடினதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்காக அந்த கருப்பு சாங் இருக்குல்ல, அந்த கருப்பு சாங்குக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்து அந்த சாங்கில் வந்து சூர்யா எப்படி கெட்டப்லாம் போட்டு இருப்பாங்களோ கருப்பசாமி வந்த மாதிரி, அதே மாதிரி வந்து இந்த லைட் செட்டப்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒருத்தர் வந்து வந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் நாங்கள் அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்போம். அந்த லைட்ஸு, அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸில் அந்த வந்து கரெக்டாக அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணி ஆடினது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோ கூஸ்பமாக இருந்துச்சு இந்த பர்ஃபாமன்ஸ் பார்க்குறதுக்கு. கருப்பு சாங்குக்கு தான் அவங்க ஆடுறாங்க. என்னமோ நேரில் வந்து ஒரு செமையாக வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. சூப்பரான பர்ஃபாமன்ஸ். எண்டிங் கிட்ட வந்துருச்சு ஃபங்க்ஷனே. ஆனால் எண்டிங்கில் இந்த ஒரு டான்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், ப்ரோக்ராமோட எண்டுக்கே வந்தாச்சு. எல்லா பர்ஃபாமன்ஸும் முடிஞ்சிச்சு. பர்ஃபாமன்ஸ்க்கு இடையிலே வந்து அப்பப்போ வந்து இந்த ஷீல்டு இதெல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸும் கூப்பிட்டு அவங்க கொரியோகிராஃபரோட வச்சு அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் என்ன, இவ்வளோ நேரம் இருந்தாச்சு, இதுக்கப்புறம் ஃபுட்டு தானே, பஃபே ஃபுட் தான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு, வெஜ்ஜும் இருந்துச்சு நான்வெஜ்ஜும் இருந்துச்சு, நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, நான் சொன்னேன் இல்லையா அந்த கருப்பசாமி டான்ஸ் பண்ணாங்க, அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஆல்.